ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயின் கூட மயங்கிருப்பா இல்லை, அவளை இப்போ நம்ம ஹீரோவும் ரூமில் கொண்டு வந்து பத்திரமா படுக்க வச்சுட்டான். இந்தந்தா முதல் ஜூஸை குடின்னு சொல்லிட்டு எதுக்கடி ரெஸ்ட் எடுக்காமல் இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ, கியான் வேற நமக்காக வெயிட் பண்ணுவான்ல, ரெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்காது, வாங்க போகலாம் தங்ஷின்னு சொல்லிட்டு இவ எழுந்திரிக்க பார்க்க, அடடே இந்த நிலமையில இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு தங்ஷியும் சரி நீ ரெஸ்ட் எடு அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டானா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் போட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க, அது கரெக்டாக தெரியல. தங்ஷிக்கு கண்ணு வேணா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவன் முட்டாள் கிடையாது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படி 2 கிஸ்ல அவனோட கண்ணை கியூர் பண்ண ஸ்லீப்பிங் பியூட்டி மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி பேசுவோம். இவளுக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ண தெரியாம ஜூஸ் எல்லாம் கொட்டிட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ தங்ஷியும் கியானுக்கு கால் பண்ண, உன்னையும் செங்கையும் காணும்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு வந்துட்டேங்கிறான். சரின்னு இப்போ வந்து பார்த்தா ஐயா எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு திடீர்னு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, ஸோ நான் இப்போவே கிளம்புறேன், என்ன நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லும்போது நீ என்ன ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சேன்னு கரெக்டாக கேட்குறான். ஆமான்னு சொல்லவும் செங்கும் அதை குடிச்சாலேங்கும் போது ஆரஞ்சு ஜூஸ் ஹெல்த்துக்கு நல்லதானு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஆனாலும் இவனுக்கு இன்னும் டவுட் போகவே இல்லை. இப்போ நேராக யுவான்ட்ட வந்து அவன் ஜூஸ் ஸ்மெல் வச்செல்லாம் கண்டுபிடிச்சி கேட்குறான்டி, இன்னும் கொஞ்ச நேரம் அவன்கிட்ட பேசினா கூட மொத்த உண்மையும் கண்டுபிடிச்சிருவாங்கிற மாதிரி சொல்ல, அவனுக்கு கண்ணு வேணா பிரச்சனையா இருக்கலாம், ஆனா பிரெயின் பயங்கரமா வேலை செய்துடின்னு பேசிட்டு இருக்காங்க. சரி எப்படி அவன்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சுன்னு பார்த்தா பிரேஸ்லெட்டு அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதே உருவத்துலலாம் மாட்டிக்குவான், திரும்ப இவனால மாற முடியாதுல நம்ம ஹீரோயினா. சரி உனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி நான் இங்கே சமாளிச்சுக்கிறேன், நீ போயிட்டு வா, இந்த என்னோட கார் கீ நல்லா யுவான் எடுத்து கொடுக்குறா. சரி தப்பிச்சு போயிடுவான்னு பார்த்தா பக்கத்துல நம்ம ஹீரோவும் உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கான். எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணும்போது கரெக்டா நம்ம ஹீரோ வந்து முன்னாடி நின்று இருந்திருக்கான். ஸோ ஹீரோவும் என்னை கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, நானாடா உன்னை கூப்பிட்டேன் நீ அதோண்ட வந்த அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இங்க பார்த்தா நல்லா இடி மின்னலோட பயங்கரமா மழை வர ஆரம்பிச்சிருச்சா. ஸோ இவானும் நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி எப்படி சேஃபா போயிட்டு இருக்கேன், இங்கெல்லாம் ஒரே மழையா இருக்குன்னு கேட்கும்போது இவங்க வர இடத்துலயும் இடி மின்னல் வர ஆரம்பிச்சிருச்சா. ஸோ உடனே யுவான் வேற ஏதாவது பேசிட்டா நான் என்ன பண்றது, அதனால தங்ஷி இங்கே தான் இருக்கான், நான் பார்த்து போய்க்கிறேன்னு சொல்லிட்டு சமாளிச்சு காலை எப்படியோ கட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தா வாங்க கூப்பிடுறா, எங்க ஓக்கர் வாங்க உனக்கு எதுக்கு கால் பண்ணுங்கிற மாதிரி கேட்க, ஷோவை நல்லபடியா முடிச்சு கொடுத்தல, ஸோ அதுக்கு தேங்க்ஸ் பண்ண கால் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண, என்ன செங் காலை கட் பண்ணி விடுறான்னு சொல்லிட்டு திரும்ப கால் பண்றா. இவ என்ன திரும்ப கூப்பிடுறா, அன்டைம்ல கூப்பிடக்கூடாதுன்னு அவளுக்கு தெரியாதா என்ன, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கும் போது சோக்கின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணி விடுறானா. ஆனா திரும்பவும் கூப்பிட விடு, நான் பேசுறேன்னு கால் அட்டன் பண்ணிட்டு இது மாதிரி அன்டைம்ல கால் பண்றதுன்னு தப்புன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, கட் பண்ணாலும் திரும்ப திரும்ப கால் பண்றது ஹராஸ்மெண்ட்க்கு சமம், இனிமேல் இப்படி பண்ணாதுன்னு சொல்லிட்டு வான் பேச வரதையே கேட்காம கட் பண்ணி விட்டுட்டான். நம்ம செங்கெல்லாம் கால் பண்ணோம், என்ன இவர் பேசுறாருன்னு சொல்லிட்டு திரும்ப கால் பண்ண, எப்படியோ விட மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் கியான் பேசுறேன் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுட்டான். என்னது இது, செங் கூப்பிட்டா இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒன்றும் புரியாம பார்த்துட்டு இருக்க. அந்த மலையிலும் நம்ம யுவான் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து இந்தாங்க செங்க்கு உடம்பு முடியல, நீங்க கேட்ட ரெசிப்ட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாப்பா. ஆனா கரெக்டா கூ வந்துட்டு என்ன இப்படி நினைச்சு போய் வந்திருக்குன்னு கேட்க, வெளியே மழை வருது பார்த்தா தெரியலையான்னு கேட்குறான். சரி சரி பார்த்து போன்னு சொல்லி அவனோட கோட்டை போட்டு விட்டு செங்க்கு கால் பண்ணியான்னு கேட்கும்போது அவங்க 2 பேரும் அட்டன் பண்ண விஷயத்த வாங்க சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு, என்ன தனியா போக சொல்றீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இடி அடிக்குதுல்ல, என்ன நீங்க கொண்டு போய் விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு பாவமா மூஞ்சி வச்சு கேட்க, கோவால மாட்ட நீ எப்படி சொல்ல முடியும். சரின்னு அப்படியே அவளை கூட்டிட்டு வரும்போது நீ செங் கியான் 3 பேரும் சேர்ந்து ஏதோ ஒன்று மறைக்கிறீங்க தானே, அது என்ன சீக்ரெட்டுன்னு கேட்கவும், அதை உன்கிட்ட சொல்லாம இருந்தா தானே சீக்ரெட்டுன்னு இவ சொல்ல, அதுவும் சரிதான் ஓகே ஓகேன்ட்டானா. நாங்கள் 3 பேர் சேர்ந்து உங்கள் கம்பெனியவே மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடலான்னு பயங்கரமாக பிளான் போட்டு வச்சுருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, யாரு நீயா அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறான். ஏன் என்னை பார்த்தா வில்லி மாதிரிலாம் தெரியலையாங்க, அம்மாமா தெரியுது வில்லி மாதிரி தான் இருக்கா, பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ தான் இப்போ ட்ரைவ் பண்ணிட்டு வரான், அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருக்கான். அப்போன்னு பார்த்து இடி இடிக்க ஃபில்டர் கிளிச்சாக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு கண்ணாடியில் பார்க்க இன்னும் கியானா தான் இருக்கானா. என்ன இவன் இடிக்கு இவ்வளோ பயப்படுவானான்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க திரும்பவும் இடி அடிக்கும் போது நம்ம ஹீரோயின் முகமும் கியானோட முகமும் மாறி மாறி வர ஹீரோ பார்த்துட்டான். அதை பார்த்து இவன் கத்த, இவனை பார்த்து இவன் கத்தன்னு 2 பேரும் கத்திட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணி என்ன உன் முகத்துல செங்கோட பேசும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். இவன் உடனே சமாளிக்கிறதுக்காக தங்ஷி உங்க முகத்துல என்ன கோவோட ஃபேஸும் வருதுன்னு சொல்லிட்டு ஐயோமா என்கிட்ட வராதிங்க பயமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆக்டிங்க போடுறான். கண்ணாடியில எல்லாம் மூஞ்ச பார்க்க இவனோட தான் தெரியுது. நான் மாறுறேனா நீ மாறுறதாண்ட நான் பார்த்தேன்னு பேச, என்னது என் முகமும் மாறுதா, அது எப்படி 2 பேர் முகமும் மாறும்னு இவனே கேட்கிறான். டேய் நீ மாறுறதாண்டா நான் பார்த்தங்கும் போது நீ மாறுறதையும் தான் நான் பார்த்தேன், அது எப்படி 2 பேர் முகமும் மாறும்னு பேச பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. உனக்கு ஐடிசிஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீ டாக்டர் ஏதாவது பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இருந்தது உண்மைதான், ஆனால் அதை செங் தான் எனக்கு கியூர் பண்ணி கொடுத்தா,
ஏன்னு தெரியல, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஞாபகம் மட்டும்தான் வருது. நீங்கள் 2 பேரும் சேம் பர்சன்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலே வருது தெரியுமா. அந்த கடவுளே என்ன ஸ்டூப்பிட்னு நினச்சிதான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு போலங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணவும், அப்படியெல்லாம் நினைக்காத, டாக்டர் ரெகுலராக பாரு சரியா இருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வர நம்ம செங் லீவு, உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டாலாமா. இவனுக்கோ டவுட்டே போக மாட்டேங்குது. ஸோ 2 சிம்மை ஒரே செல்லில் போட்டு மாற்றி மாற்றி கால் பண்ணி பார்க்க, 2 சிம் போட்டால் எந்த சிம்க்கு கூப்பிட்டாலும் கால் வரும்ல. ஸோ இப்போது வாங்கையும் கூப்பிட்டு, நேற்று நைட் நீ செங்க்கு தானே கால் பண்ணேன்னு கேட்கும்போது, ஆமாம் நான் அவளுக்கு தான் கால் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் கியானே சொன்னான், நம்ம செங்கோட ஃபோனை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டானாமா. டெக்ஸ்ட் பண்ணி சொல்லவும் தான் எனக்கே தெரிய வந்ததுங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனாலும் நீ செங்கையும் அந்த கியானையும் ஒன்றா வச்சு பார்த்தலங்கும் போது 2 பேரையும் பார்த்தான். ஆனால் கிட்ட நின்று பார்க்கலையே. ஒன்று ரியல், ஒன்று ஃபேக். இதோ இந்த கண்ணாடியில் நம்ம தெரியுறோம்ல, இது மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ நேராக நம்ம செங்கோட வீட்டுக்கே வந்துட்டான். அவள் எங்கள் ஈவெண்ட்காக நிறைய வேலை செஞ்சுருக்கா, அப்பா உடம்பு சரியில்லை, அதான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வருவோம். என் பொண்ணுக்கு உடம்பு போடலையா, அவெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. மீறி பேசினா ஏதாவது தெரிஞ்சிடும் சொல்லிட்டு அக்கா, வாங்க தங்கச்சி உங்ககிட்ட நான் ஒன்று பேச வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டா. நம்ம சாப்பிட்டும் வந்தாச்சு, இப்போவாவது செங் எங்கன்னு சொல்கிறியா இல்லையான்னு கேட்க, நீ அவளோட பாஸ் தானே, பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, ஸோ உன்கிட்டலாம் சொல்ல முடியாதுங்கவும். கியானோட முகத்தில் செங்கோட முகத்தை பார்த்தேன். இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா, இல்லைன்னா நேராக உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டே கேட்டுருவன்ட்டு போகவும். சரி 1 நிமிஷம் சொல்ல வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துட்டா. ஏதோ என்னை பார்க்கணுன்னு சொன்னீங்களாமாவே, என்னதுன்னு சொல்லி கேட்க, அக்காவும் சரி நீங்களே பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாளா. இப்போ என்ன, நீங்கள் கியானை தானே பார்க்கணும், சேர்த்து வச்சு பார்க்கணும்லன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிட்டு இருக்கேன். கரெக்டாக பின்னாடி இருந்து கியான் வந்துட்டான். அவனுக்கு ரொம்ப முடியலையாமா. ஆனால் இப்படி 2 பேரும் ஒன்றா வச்சு பார்க்க இவன் பயங்கர ஷாக்ல இருக்கான். இங்கே பாருங்க, நல்லா உண்மைதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேற தொட்டு காட்ட, இது என்ன கனவா நினைவாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். ஆனால் கியானுக்கு பயங்கர ஃபீவர்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பெட் ரெஸ்ட் மட்டும் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வான்னு சொல்லவும் தான் வந்தேன். ரிசர்ச்காக ஃபண்டு போட்டு வச்சுருந்தேன், அது ஓகே ஆயிடுச்சுன்னா பரவாயில்லங்கும் போது, கவலைப்படாத ஓகே ஆயிருங்கிறான் இவன். பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுச்சு வாவ் நான் ரிச் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறானா. பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே வாயிலேருந்து பிளட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. தங்கச்சி அதிர்ச்சியில் பார்த்துட்டே இருக்க, டக்குன்னு ஆம்புலன்ஸ் வருது. ஒருத்தர் தான் ஏறணும், நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்லாம் கூப்பிட்டு போக, இப்போ பார்த்தா கியான் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணுறா. என்னடா கியானுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, ஏன்னாச்சுன்னு கோ வந்து கேட்க, அவன் இறந்து போயிட்டான்டா, நான் தான் அவனை கூப்பிட்டேன், உடம்பு வேற ரொம்ப சரியில்லை, அப்படி நான் மட்டும் கூப்பிடாம இருந்திருந்தான் இது எதுவுமே நடந்திருக்காது, அவனும் இறந்துருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இவன் பயங்கர கில்ட்டிக்கு போயிட்டானா. நீ அப்படிலாம் நினைக்காத, இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட்டாக நடந்தது தான், இதில் தப்பு எதுவும் கிடையாதுன்னு கோ வேற ஆறுதலுக்கு சொல்ல, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, இப்போ பாரு கியான் என் கண்ணு முன்னாடி செத்தான், சோமியா என் கண்ணு முன்னாடி எடி விழுந்து செத்தா, ஜின் பர்சனாலிட்டின்னு சொல்லிட்டு மறைஞ்சே போயிட்டா, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல, நான் முதல் சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி விடுடா, ரொம்ப வருத்தப்படாத, பாரு உன் ஷர்ட்டில் பிளட் ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு, போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சேஞ்ச் பண்ண ட்ரெஸ்ன்னு சொல்ல. இப்போ அவனும் அது பார்க்குறான், கியான் இறந்து போனான்ல, அவனோட பிளட் தான் இவன் இதில் பட்டிருக்கு. அதை குறுன்னு பார்க்க, ஆக்சுவலாக இது எல்லாமே இவங்களோட ஆக்டிங்கு, ட்ராமாவில் நடிக்கக்கூடியவங்கள வச்சு ஆம்புலன்ஸ் எல்லாம் வர வச்சு இந்த ஆக்டிங்கை போட்டிருக்காங்க. அக்காவுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. இனிமேல் இது மாதிரி பண்ண அவ்வளோதான் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு திட்டேன். இனிமேல் கியானோட தொல்லையே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை கொண்டுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க, பார்த்தா கியானா மாறி நின்னது நம்ம யுவானு. என்னடி இது உன் பிரேஸ்லெட்டோட அப்கிரேடா என்னன்னு கேட்கும்போது, அந்த ஈவெண்ட்ல இருந்து அறக்க பறக்க வந்ததுக்கு காரணமே அப்கிரேட் ஆனதால தான். ஆனால் என்ன கொஞ்சம் இந்த டைம் ஃபாஸ்ட்டாக அது ஆகிருக்கு. கரெக்டாக அக்காவும் இது மாதிரி வீட்டுக்கே தங்கச்சி வந்து உன்னை கேட்டு போகிறான்னு சொல்லிட்டு சொல்லவும், இவனுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு இவளுக்கு பயங்கர காண்டாகுது. கரெக்டாக அப்கிரேடும் ஆயிடுச்சா. அதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணிட்டு போடி, என்ன புதுசாக அப்கிரேட் ஆயிருக்குன்னு உனக்கு தெரியும் இல்லங்கும்போது, அதில் இப்போது 3D ப்ரொஜெக்ஷனுங்கிற ஆப்ஷன் வந்திருக்கு. அதை யூஸ் பண்ணால் நம்ம யுவான் அப்படியே செங்காக மாறுறா. இது பயங்கரமான ஃபீச்சர்ல, இதை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம தங்கச்சியை நம்ப வச்சிடலாம். அதுக்கான பிளானை இவங்க போட்டு அக்கா கிட்டேயும் சொல்லி இத்தனை ட்ராமாவை போட்டிருக்காங்க. அப்போ இந்த ஃபீச்சர் பயங்கரமாக இருக்கும் போலேன்னு அக்கா கேட்கவும், இதுலேயும் லிமிட் இருக்குது, 5 மீட்டருக்குள்ளே மட்டும்தான் இந்த 3D ப்ரொஜெக்ஷன் ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே டிஸ்டன்ஸில் இருந்தாங்கன்னா அவங்க நார்மலாக மட்டும்தான் இருப்பாங்க. 5 மீட்டருக்குள்ளே இருந்தாங்கன்னா இந்த ப்ரொஜெக்ஷன் ஒர்க் ஆகி வேறு கேரக்டரில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இதை பற்றி சொல்லவும், என்ன இருந்தாலும் இனிமேல் இதை பண்ணவே கூடாதுன்னு தான் அக்கா ஸ்ட்ரிக்டாக சொல்கிறா. அப்படியே இந்த பக்கம் நம்ம தங்கச்சியை காட்ட, இது பிளட்டா என்னன்னு மோந்து பார்த்துவேன். அதை நக்கி பார்க்க போக, ஐயோ தங்கச்சி உனக்கு மென்டல் இல்லஸெல்லாம் இல்லை, நீ மென்டலே ஆகிட்டேன், வா இப்போவே டாக்டரை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு இவன் பிடிக்க, இல்லைடா இது பிளட்டு மாதிரி இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாரு, நார்மல் பிளட் கலரில் கூட இல்லைங்கும் போது கோ அதை வாங்கி பார்த்துட்டு இருக்கான். அப்போது என் கண்ணு முன்னாடி நடந்த 3 இறப்பும் ஆக்சிடெண்ட் கிடையாது. ஏன்னா இடையில இறப்பு ரொம்ப கம்மி. பர்சனாலிட்டி டிசார்டரும் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வராது.
இது எல்லாமே ஆக்சிடென்டலாவோ கோயின்சிடென்டாவோ நடந்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு நேராக லேப்க்கு வந்து அந்த பிளட்டை செக் பண்ணி பார்த்தவன் இதில் பிளட் செல்லே இல்லைடா, இது பிளட்டே கிடையாதுன்னு சொல்கிறான். ஓமே இது மாதிரி ட்ராமாலாம் ஆக்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் பிளட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் மேபி இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்களோன்னு கேட்கும்போது அப்போது கியான் செத்துருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனோட பேரெல்லாம் போட்டு ஐடியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் செக் பண்ணி பார்க்க அப்படி ஒரு ஆளே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. என்ன ஆனாலும் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு ஹீரோ முடிவு பண்ணிட்டான். ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் எபிசோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.